இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் நாளில் நான் உங்களோடு ஒரு இறைவசன தியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது இந்த ஆண்டிற்கான வாக்கு தத்தம் என்று நான் சொல்ல மாட்டேன். வேதாகமத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை, தேவனுடைய கர்த்தருடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அதை குறித்து நான் இன்றைய தினத்தில் உங்களோடு இறைவசன தியான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பம் உள்ள அன்பு சகோதர சகோதரிகள் இந்த இறை செய்தியோடு இணைந்திருக்கலாம். சில படிப்பினைகள் இந்த வார்த்தைகளிலே சொல்லப்படுகிறது. அவைகளை கேட்க மனதுள்ளவர்கள் கேட்கலாம். அவைகளை கை கொண்டு வாழ்க்கையில் செயல்பட விரும்புகிறவர்கள் செயல்படலாம். அப்படிப்பட்டவர்கள் தேசத்தின் நன்மையை, பூமியின் நன்மையை புசிப்பார்கள். கேட்க மாட்டோம், இது எங்களுக்கு தேவையில்லை என்று நினைக்கிறவர்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளினால் பட்சிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லி இந்த நாளுக்கான அந்த இறைவசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்கள் வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14, 19 மற்றும் 20 ஆகிய வசனங்கள். 3 வசனங்கள் தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 19ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனம் ஆகிய 3 வசனங்களை நான் உங்களோடு படிக்க நீங்கள் கேட்கலாம். ஏசாயா 1:14, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன் என்று சொல்லுகிறார். இதில் ஆங்கில வேதாகமத்தில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. நாம் புரிந்து கொண்டு அதை படித்தால் அது சரியாகத்தான் இருக்கிறது. நான் அந்த வசனத்தையும் படிக்கிறேன். ஐசாயா 1st chapter 14th verse. Your new moons and your appointed feasts my soul hateth. They are a trouble unto me. I am weary to bear them என்று சொல்கிறார். உங்கள் புது நிலவு, நியூ மூன், அதாவது பௌர்ணமி, முழு நிலவு பண்டிகைகளையும் அதை தொடர்ந்து வருகிற புது மாத பிறப்புகள், புது வருடங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நியூ மூன் ஃபெஸ்டிவல்ஸ், அதோடு நாம் நியமித்துக் கொள்ளுகிற விருந்து கொண்டாட்டங்கள், பண்டிகை விருந்து கொண்டாட்டங்கள், இவைகளை என் ஆத்துமா வெறுக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். They are a trouble unto me. அது எனக்கு வருத்தத்தை உண்டாக்குகிறது. I am weary to bear them. நான் அவைகளை சுமந்து இளைத்து போனேன் அல்லது களைத்து போனேன் என்று சொல்கிறார். நான் அந்த கண்ணோட்டத்திலே தான் இந்த வசனத்தை புத்தாண்டு கொண்டாட்டம் என்றும் நான் அந்த பதிவிட்டிருக்கிற வசனத்திலே உங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்று எடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தை நியூ இயர் ஈஸ்ட் என்று அந்த வசனத்திலே இல்லை. நியூ மூன்
அதை தமிழிலே புது மாத பிறப்புகள் என்றுதான் மாத பிறப்புகள் என்று சொல்லுகிறோம். 19ஆம் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 20ஆம் வசனம். ஏசாயா 1:20. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. யார் சொல்லுகிறார்? கர்த்தரின் வாயின் வார்த்தைகள் இதை சொல்லிற்று. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரையான வசனங்களில். இது அன்றைய ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா ராஜாவின் காலத்திலே கூறி அறிவித்த வார்த்தைகள். அன்றிருந்த இஸ்ராயேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களைப் போல இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பூமி எங்கும் வாழுகிற பூமியின் மக்கள் இனங்களைப் போல் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை எச்சரிக்கும் விதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும், இதுவும் மாத பிறப்பு தானே. 2024ஆம் ஆண்டு முடிவுற்று விட்டது நேற்றையோடு. அதில் 12 மாதங்கள், ஒவ்வொரு மாதங்களும் புதிய மாதங்களாக பிறந்து வருகிறது. ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமியும் வருகிறது, அதாவது முழு நிலவும் வருகிறது, அமாவாசையும் வருகிறது. இது தொடர்ந்து வருகின்றது. அது தேவனுடைய படைப்பின் நியமங்களில் உள்ள ஒரு காரியம். அது மாதா மாதம் ஒரு பௌர்ணமி வந்தால் நிச்சயமாக ஒரு அமாவாசை வரும். 14 அல்லது 15வது நாளிலே ஒரு அமாவாசை வந்தால் அடுத்த 14வது நாள் அல்லது 15வது நாளிலே முழு நிலவு, பௌர்ணமி, நியூ மூன், புதிய பௌர்ணமி நாள் வருகிறது. அந்த முழு நிலவு அமாவாசை நாட்களை வைத்துத்தான் மாதங்களை கணக்கிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் இங்க புது வருட பிறப்பை சொல்லவில்லை. ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற போது அந்த முழு நிலவு அல்லது முழு அமாவாசைக்கு பிற்பாடுத்தான் வருகிறது. அதை சுட்டி காட்டுகிறது. நியூ மூன், புது நிலவு அல்லது புது அமாவாசை, அதை வைத்து சொல்லுகிறார்கள். சொல்லுகிறார், உங்கள் மாத பிறப்புகளையும். நாம் இந்த புதிய 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம் பிறந்திருக்கிறது இன்றைய தினத்திலே. 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம், முதல் நாள் பிறந்திருக்கிறது. என்றிலிருந்து நேற்றைய தினத்திலே அமாவாசை. நேற்றைய தினத்திலே பௌர்ணமி நாள் அல்ல, அமாவாசை நாள். அமாவாசை அன்று 2024ஆம் ஆண்டினுடைய கடைசி முழு நிலவு, முழு அமாவாசை நாள் வந்திருக்கிறது. அது முடிகிற போது 2025ஆம் ஆண்டின் முதல் மாதம், முதல் நாள் துவங்குகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மாத பிறப்புகளையும் நீங்கள் இதில் உங்கள் வருட பிறப்புகள் அல்லது புத்தாண்டு அதை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் அப்பாயிண்டட் ஃபீஸ்ட், அதாவது விருந்து கொண்டாட்டங்கள். பண்டிகைன்னா விருந்து இருக்கும் இல்லையா? புத்தாடை, புதுநகை, பற்பல உணவு வகைகள், கொண்டாட்டமான விருந்துகள், இவைகள் இருக்கும். இங்கே தமிழ் வேதாகமம் உங்கள் பண்டிகைகள், பண்டிகைன்னா கொண்டாட்டம் தான். புத்தாடை, புது விருந்து, அது இது அப்படின்னு விருந்து, கேளிக்கை, கொண்டாட்டங்கள், மதுபான விருந்துகள், பல வகைப்பட்ட உணவு விருந்துகள், ஆட்டங்கள், பாட்டங்கள், என்ன கோலாகலமாக இருக்கும் பண்டிகை என்றார். கொண்டாட்டங்களையும் என் ஆத்மா இருக்கிறது. யார் சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களையும் உங்கள் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களையும் பண்டிகை கொண்டாட்டங்களையும் என் ஆத்மா வெறுக்கிறது. ஏன்? அங்கே கிறிஸ்து இல்லை.
கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் கட்டளையிட்ட பண்டிகைகளை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள். ஆனால் அந்த கொண்டாட்டங்களில் ஒன்றும் கிறிஸ்து இல்லை, தேவன் இல்லை, கர்த்தர் இல்லை. கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடினோம் கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி 2 நாட்கள். ஆனால் எந்த கொண்டாட்டத்திலாகிலும் இந்த கொண்டாட்டங்கள், பண்டிகை கொண்டாட்டங்களிலே கிறிஸ்து இருந்தாரா? தேவனாகிய கர்த்தர் அதிலே பங்கேற்றாரா? அதை அவர் விருப்பத்தோடு, மன விருப்பத்தோடு அதை அந்த உங்களுடைய பங்களிப்பை ஏற்றுக்கொண்டாரா என்றால் நிச்சயமாக இல்லை. காரணம், அவர் வெறுக்க காரணம், அங்கே கேளிக்கை விருந்துகள், வான வேடிக்கைகள், புத்தாடை, புது உணவு, பல வகையான பண்டிகை கொண்டாட்டங்கள், அந்த மதுபான விருந்துகள், நாய்களைப் போல நரிகளைப் போல குறைத்து ஊளையிட்டு மதுபான விருந்துகளை கொண்டாடி ஆண்களும் பெண்களும் ஆலயங்களிலே குத்தாட்டம் இட்டிருக்கிறார்கள். சிலர் ஆலய வளாகத்திலே குத்தாட்டம் இடுகிறார்கள். சில ஆலயங்களிலே ஆலயத்திற்குள்ளே தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்கிற அந்த ஆலயத்திற்குள்ளேயே சிறு பிள்ளைகள் உட்பட கன்னியர்கள் வரை, வாலிபர்கள் வரை பப் டான்ஸ் ஆடுறாங்க, டிஜே டான்ஸ் ஆடுறாங்க, காபரே நடனம் ஆடுறாங்க. இன்னும் விக்கிரக தோப்புகளிலே நடைபெறுகிற சில குத்தாட்டங்களை, அந்த சில மேஜிக் வித்தைகளை எல்லாம் காட்டுறாங்க. எங்க ஆலயங்களுக்குள்ளே என்ன பண்டிகை? கிறிஸ்து பிறப்பு பண்டிகை. அங்க குடிகாரனும் வந்து டான்ஸ் ஆடுறான் பப் டான்ஸ்ல. கடைசியில் தாறுமாறா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. இதையெல்லாம் போதகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சபையில் இல்லைங்க, அநேக சபைகளில், தெரு வீதிகளில் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம், கிறிஸ்து பிறப்பு பிறந்தார் என்கிற வார்த்தை ஜாலங்களோடு திருவீதிகளெங்கும் குடிகாரர்கள், வாலிபர்கள் கூவி கும்மாளமிட்டு கெட்ட தகாத வார்த்தைகளில் பேசி மதுபான விருந்துகளோடு கொண்டாடுகிறார்கள். அநேக இடங்களில், என்னுடைய சொந்த ஊர் உட்பட இரவு வேளையிலே அநேக வாலிபர்கள் இந்த கொண்டாட்டங்களை போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி எச்சரித்து அனுப்பி இருக்கிறார்கள். கிறிஸ்துக்கள், இது எல்லா இடத்திலையும் நடக்கிறது. திருச்சபைகளிலும் நடக்கிறது. திருச்சபைகளில் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் திருச்சபை வாலிபர்களுக்கு மதுபானம் அருந்துவதற்கு தலா ஒருவருக்கு 500 ரூபாய் வீதம், 10 பேருக்கு 5000 ரூபாய் கொடுத்தவனும் இருக்கிறான், 10 பேருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தவனும் இருக்கிறான். யார்? திருச்சபைகளில் தலைவர்கள், திருச்சபை கண்காணிகள். அந்த கூட்டத்தில் அவங்க அந்த பணம் கொடுத்தவனுக்கும் கெட்ட வார்த்தை கிடைக்குது, அடி கிடைக்குது, போதகர்களுக்கும் தகாத வார்த்தைகளில் அர்ச்சனைகள் கிடைக்கிறது. ஏன்னா அந்த டான்ஸை பார்க்கறதுக்கு போதகர்கள் வந்து நிற்கிறாங்க. அடிதடி நடக்கிறது. ரோட்ல போற குடிகாரன ரவுடிகள் எல்லாம் உள்ள வந்து பப் டான்ஸ் ஆடுறான். இது எல்லா இடத்துலையும், இங்க ஒரு திருச்சபை இல்லையே, நான் அங்கத்தினராக இருக்கிற திருச்சபை முதல் எல்லா திருச்சபைகளிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இன்ஸ்டாகிராம்லையும் பரவி கொண்டிருக்கிறது, யூடியூப்களிலும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பண்டிகைகளில் அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பண்டிகை கொண்டாட்டங்களை, உங்கள் மாத பிறப்புகளை, உங்கள் வருட பிறப்புகளை, உங்கள் பண்டிகைகளை, உங்கள் விருந்து கொண்டாட்டங்களை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் இன்னைக்கு இல்லைங்க, பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்திலும் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய ஆண்டவர் அல்லது தேவனாகிய கர்த்தர் மனிதனாக இயேசு என்னும் கிறிஸ்துவாக பிறப்பதற்கு முன்பே இந்த கொண்டாட்டங்கள், இந்த அக்கிரமங்கள், இந்த அட்டூழியங்கள் தேவாலயங்களிலே நடைபெற்றிருக்கிறது. இன்று புதிதல்ல.
அதனால் அவர் அன்றைக்கே சொல்லுகிறார், நான் இவைகளை வெறுக்கிறேன். முந்தின வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அக்கிரமத்தோட உங்கள் தூபம் காட்டுதல், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். ஆலயங்கள் எல்லாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைன்னா கிறிஸ்து பிறப்பு பாடல் பவனி என்ற பேர்வையில பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், வீடு வீடாக, தெரு தெருவாக. கிறிஸ்தவர்களின் வீடுகளில் மட்டுமா? இல்லை, எல்லா மத இன மக்களின் வீடுகளிலும் சென்று கிறிஸ்துமஸ் தாத்தா என்று ஒரு போக்கிரி வேஷம் போட்டுக்கொண்டு இரு வார்த்தை, அதாவது இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளிலே கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் பேசி அங்கே குத்தாட்டமிட்டு காணிக்கை வசூலிக்கிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், இனி வீண் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். தேவாலயங்களிலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையா, புத்தாண்டு பண்டிகையா, ஒரு வீட்டுக்கு ஒரு கட்டு காணிக்கை கவர் வருகிறது. ஒரு நபருக்கு 4, 5, 7 காணிக்கை கவர் வருகிறது. எதுக்கு? தேவனை ஆராதிப்பதற்கா? இல்லை, வான வேடிக்கைகள், கிறிஸ்து பிறப்பு இந்த விருந்து கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதற்கு காணிக்கை பணம் குடிகாரர்களுக்கு பங்கிடப்படுகிறது. திருச்சபை தலைவர்கள் அவை திருடுகிறார்கள், கள்ளக்கணக்கு எழுதுகிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை தேவனாகிய கர்த்தர் மனிதனாக பிறந்த இயேசு அதை சாட்டைவார்களால் அடித்து என் வீடு, தேவனுடைய ஜப வீடு, அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள். அந்த இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அது இருந்தது. அது சந்தையாக, விற்பனை சந்தையாக தேவாலயம் மாறி இருந்தது. என்றும் அதே கதிதான். அது கூட சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் எல்லா சபைகளிலும் வந்து விட்டது. ஏன்? பணம் சம்பாதிக்க வியாபார சந்தை. திருச்சபை தேவனை ஆராதிக்கிற ஆலயங்களாக இல்லை, பணம் சம்பாதிக்கிற வியாபார சந்தைகளாக மாறி இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் இல்லை ஒரு திருச்சபையிலும். அது புரொட்டஸ்டன்ட் சபைகளாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்தே ஆவி குறுகி போன சபைகளாக இருந்தாலும் சரி, கத்தோலிக்க திருச்சபைகளாக இருந்தாலும் சரி, ஒரு சபையிலும் ஆவியானவரும் இல்லை, கிறிஸ்துவும் இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கும் பிசாசுகளே நிறைந்திருக்கிறது. பாபிலோனின் அசுத்தாவிகள், வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகளே, மகாவேசியாகிய பாபிலோனின் ஆவிகளே இன்றைய உலக திருச்சபைகளிலே நிறைந்திருக்கிறது. எல்லா திருச்சபைகளுக்குள்ளும் 1 அல்லது 2% உண்மை கிறிஸ்தவர்கள், உத்தம இறை நம்பிக்கையாளர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், திருச்சபைகளுக்கு செல்வதில்லை. சிலர் வெளியிடம் போடுகிறார்கள், நாங்கள் பக்தியார்கள், நீதிமான்கள் என்று. அவர்களும் இந்த கூட்டத்தோடு பங்கெடுக்கிறார்கள், அவர்களும் காணிக்கை கொடுக்கிறார்கள், கேட்பதற்கெல்லாம் காணிக்கை. கர்த்தர் சொல்லுகிறார், இனி வீண் காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். வீணாக பணம் காணிக்கையாக கர்த்தருக்கு செலுத்த காணிக்கை ஆலயத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்கிறார். என் நாமத்தினாலே யாருக்கும் பணம், ரூபாய் கட்டுக்கட்டாக காணிக்கை கொடுக்க வேண்டாம் என்கிறார். இதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எல்லா தீமைக்கும் ஆணிவேர் பணம், பண ஆசை. பண ஆசையினாலே தான் அநேகர் என்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 198 விழுக்காடு ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் ஜெப வீரர்களும் பாடலாசிரியர்களும் எல்லாரும் திருச்சபை பதவியில இருக்கிற மூப்பர்கள், திருச்சபை கண்காணிகள் அனைவரும் பண ஆசையினாலே தான் இந்த பதவிகளுக்கு வருகிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவனும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்காக அல்ல, கிறிஸ்துவின் பெயரால் ஏழைகளுக்கு. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். காணிக்கை பணம், திருச்சபைகளிலே காணிக்கை பணம் வட்டிக்காரர்கள் 4 வட்டி, 10 வட்டி, 4 வட்டி, மீட்டர் வண்டிக்கு கொடுக்கிறான் திருச்சபை தலைவர்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆலயங்களிலும் லட்சக்கணக்காக காணிக்க வருது மாதந்தோறும். இந்த பணத்தை என்ன செய்வான்? அவன் பணம் பண்றதுக்கு வியாபார சந்தைகளிலே, அவர்கள் தனியாக செய்கிற வியாபாரங்களிலே முதலீடு செய்கிறார்கள். சிலர் வட்டிக்கு பணம் கொடுக்கிறார்கள், சிலர் கள்ள நோட்டு மாற்றுறாங்க. இதெல்லாம் திருச்சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறதுங்க. ஆதாரத்தோடு சொல்லுகிறேன், சகிக்க முடியலைங்க. ஏழைகளுக்கு இறங்குகிறோம் என்கிற பேர்ல வசதி வாய்ப்பு உள்ளவனுக்கு எல்லாம் குடிகாரம், போக்கிரி, பொறுக்கி, விபச்சாரி எல்லாருக்கும் என்ன கொடுக்கறாங்க?
மாதந்தோறும் பென்ஷன் கொடுக்கறாங்க, ஏழைகளுக்கு இறங்குறாங்களா? இவர்கள் ஏழைகள் அல்ல, பல்வேறு உடலை விற்று பணம் சம்பாதிக்கிறவர்கள், திருடி சம்பாதிக்கிறவர்கள், தங்கள் சொத்துக்களில் வருகிற வருமானத்தை வைத்து குடித்து கும்மாளம் இடுகிறவர்கள். பொறுக்கிகளுக்கெல்லாம் ஆலயத்திலிருந்து மாதந்தோறும் பென்ஷன் எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறது. ஏழைகளுக்கு இறங்குகிறோம். இது ஏழைக்கு இறங்குதல் அல்ல. அக்கிரமக்காரர்களை நீங்கள் இன்னும் அதிகம் அக்கிரமம் செய்யுங்கள். திருச்சபை வாலிபர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டிய திருச்சபை தலைவர்கள் வாலிபர்களுக்கு மதுபானம் அருந்துவதற்கு 5000 10,000 நன்கொடை கொடுக்கிறார்கள். இது திருச்சபைகளா? பண்டைய கலைஞர் பாடல் வசனங்களிலே எழுதுவாராம். ஒரு சினிமா கதை வசனத்திலே, கோவில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாய் அக்கிரமக்காரர்களின் குடியிருப்பாய் மாறிவிட்டது. ஆம், அது உண்மை. தெளிவாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. திருச்சபைகளிலே பொறுப்பு வகிக்கிறவர்கள் குடிகாரர்களும் விபச்சாரிகளும் ஆண்வேசிகளும் பெண்வேசிகளும் திருச்சபைகளிலே தலைவர்களாயிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு போதகர்களை அப்படித்தான் இருக்கிறார்கள். திருச்சபை எப்படிங்க வந்தோம்? இது தேவனுடைய ஆலயம் என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? நாங்கள் தேவனுக்கு கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்கிறீர்கள். கர்த்தருக்கா போகிறது? கர்த்தர் உங்களிடத்து கேட்டாரா? இல்லை. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை படைக்கிறவன் இந்த 1ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்க தூபம் காட்டுறதுன்னா புகை போடுறது, நறுமண புகை தூபம் காட்டுதல். அதேதான் நீங்க அல்லேலியா ஸ்தோத்திரம் ஆமென் பிரைஸ் தி லார்ட் சொல்றதும் அதான். தூபம் காட்டுகிறீர்கள். உங்கள் உதடுகளினால் கர்த்தரை துதிப்பதும் வீணாக இருக்கிறது, எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. காரணம், நீங்கள் உங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணி உங்கள் இதயத்தினாலும் உங்கள் நடத்தையினாலும் உங்கள் செயல்களினாலும் உங்கள் இதயத்தின் நினைவுகளினாலும் என்னை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தூபம் காட்டுதலோ துதி ஸ்தோத்திரம் செலுத்துதலோ தேவையில்லை என்று சொல்கிறார். அவைகளை என் ஆத்மா அருவருக்கிறது என்று சொல்கிறார். படிச்சிருக்கியா வேதம்? கிறிஸ்தவன் என்று பெயர் சொல்கிறாய், நான் பக்திமான் என்கிறாய், நான் பரிசுத்தவான் என்கிறாய், நான் ஆவி அபிஷேகம் பெற்றவன் என்கிறாய். பொய்யர்களே, மகா பொய்யர்களே, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பி உங்கள் தீய வழிகளை விட்டு திரும்பினால் இந்த வருடத்தில் தேவனுடைய நன்மைகளை, இந்த தேசம் நீங்கள் குடியிருக்கிற பகுதிகளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கிற நன்மைகளை, இந்த தேசத்தின் நன்மைகளை, இந்த பூமியின் நன்மைகளை புசிப்பீர்கள். இல்லையேல் மகா சங்காரம், தேவனுடைய வார்த்தைகளே உங்களை சங்கரிக்கும் என்று இன்றைய புத்தாண்டு செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்கள் மாத பிறப்புகளையும், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் புத்தாண்டு பண்டிகை கொண்டாட்டங்களையும் உங்கள் விருந்து கேளிக்கை கொண்டாட்டம் மதுபான விருந்து கொண்டாட்டங்களையும் கர்த்தர் என் ஆத்மா வெறுக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது என்று சொல்கிறார். மனுஷனுக்கு உன்னை ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசினா, உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை ஒருத்தவன் பேர் சொல்லி கூப்பிட்டு உன்னை கெட்ட வார்த்தை பேசினா உனக்கு வருத்தமா இருக்கா இல்லையா? நீ தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே தகாத வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை, பச்சையாக கேட்க சகிக்காத வார்த்தைகளை பேசுகிறாய். போதகர்கள் மண்பாண்டங்களைப் போல நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ எதற்கு ஊழியத்துக்கு வந்தாய்? இந்த குத்தாட்டத்தை பார்க்கறதுக்கா? இல்ல காணிக்க மட்டும் பிரிக்கிறதுக்கா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாயா இல்லையா? பணத்துக்காக, நீ ஆதாயத்திற்காக, இது ஆதாய தொழில், மாத சம்பளத்திற்காக, வீடு வீடா ஜெபிக்கும் போது காணிக்கைகளுக்காக நீ ஊழியத்திற்கு வந்தாய். கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வரவில்லை, மக்களை நல்வழிப்படுத்த வரவில்லை, நீயே நல்வழிப்படவில்லையே. உனக்கு பதவி ஆசை, சம்பளம், மாத சம்பளம் ஆசை, இதற்காகத்தானே வந்தாய். பணம் சம்பாதிக்க வந்தாய். வியாபாரிகள் நீங்கள், இறை வார்த்தைகளை, கர்த்தருடைய நாமத்தை, பரிசுத்த ஆவியானவரை, சத்திய வசனங்களை விற்று பணம் சம்பாதித்துக் கொள்ள வந்தீர்கள். ஊழியர்கள் என்ற வேதத்திலே உங்களை ஐயா கடவுள், ஐயா போதகர் வந்துட்டாரு அப்படின்னு கும்பிடுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கிறான். ஏன்னா போதகர் ஆசீர்வதிக்கணும், இவர் கடவுள். நான் சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. இவர்கள் ஆதாய தொழிலுக்காக, சம்பாத்திய தொழிலுக்காக, எல்லா தீமைக்கும் நேராயிருக்கிற பண ஆசை இச்சைகளோடு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள், போதகர்கள், ஊழியர்கள் என்று சொல்லிக் கொண்டு நாங்கள் ஆவி அபிஷேகம் பெற்றவர்கள். ஒரு புண்ணாக்கும் கிடையாது, எல்லாம் பச்சை போய். பணம் சம்பாதிக்காததற்காக
சம்பாத்திய தொழிலுக்காக, வியாபாரம் செய்வதற்காக வியாபாரிகள் இவர்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களை பின்பற்றாதீர்கள். வேதத்தை பின்பற்றுங்கள், சத்திய வசனத்தை படியுங்கள், அதன்படி நடக்க பாருங்கள். இல்லையே தேவனுடைய வார்த்தைகள் உங்களை பட்சித்து போடும். அந்த தேவனுடைய பட்டயம் என்ன என்பதை கடைசியில் சொல்றேன். நான் வர்ற அடுத்தது 19ஆம் வசனம். 14ஆம் வசனத்தின் இறுதி பகுதியிலே அதை சுமந்து இவைகளை நீங்கள் பண்டிகை கொண்டாட்டங்களையும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் வீணான ஜபங்களையும் அந்த பொய் நடிப்பு, கண்ணீர் வடிக்கிற அந்த நடிப்பு ஆவிக்குரியவர்களைப் போல உருகுகிறீர்கள். சபையிலே ஜபிக்கிற போது சில கதை சொல்லுகிறீர்கள். அவர் உருகிற உடனே உனக்கெல்லாம் என்ன போனது? ஓ ஐயா, எங்களுக்காக எப்படி உருகி கண்ணீர் விட்டு ஜபிக்கிறாரு, அழுது ஜபிக்கிறாரு. எல்லாம் காணிக்க வாங்குறதுக்காக. உனக்காக அவன் அல்ல, உனக்காக நீயே எழாத போது உனக்காக அவன் எப்படி எழுதுவான்? அவர்கள் வேடம் தரித்த வேடதாரிகள், நடிகர்கள், எல்லாம் பணத்துக்காக தான். அதை புரிஞ்சுக்கீங்க கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. இவைகளை சுமந்து நான் களைத்து போனேன் அல்லது இழைத்து போனேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தருக்கு வருத்தமா இருக்கிறது, கர்த்தருக்கு வெறுப்பா இருக்கிறது, கர்த்தரை சோர்ந்து போகிறார், களைத்து போகிறாராம். இதை உங்கள் அட்டூழியங்களை பார்த்து. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இடையில இருக்க வசனங்களை படிச்சுங்க. அவர் சொல்லுகிறார், நன்மை செய்ய படியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கைகளை விரித்தாலும். அந்த ஜபத்தை குறித்து சொல்லுகிறார் 15ஆம் வசனத்திலே. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் கைகளை உயர்த்தினாலும். ஆணும் பொண்ணும் கைகளை உயர்த்தித்தான் ஆடுறீங்க. ஜபிக்கும் போதும் சொல்றீங்க, பாட்டு பாடும் போதும் சொல்றீங்க, குத்தாட்டம் போடும் போதும் டான்ஸ் ஆடும் போதும் சொல்றீங்க கைகளை உயர்த்தி. வெக்கம், மானம், சூடு சொரணம் இல்ல. ஆண்கள் தான் கைகளை விரித்து கைகளை உயர்த்தி ஜபிக்கவும் பாடவும் வேண்டும். பெண்கள் அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டும். நீங்க கைய மேல தூக்கி குத்தாட்டம் போடுறீங்க, ஆவி முற்றி போய். என்ன ஆவி? பரிசுத்த ஆவி அல்ல, சத்திய ஆவி அல்ல, தேவனுடைய ஆவி அல்ல. பாபிலோனின், மகாபாபிலோனின் வேசித்தன ஆவிகளால் நிறைந்து உடலின் மாமிச இச்சைகளை அடக்க முடியாமல் குத்தாட்டமிடுகிறீர்கள், கைகளை உயர்த்தி ஆடுகிறீர்கள், ஜபிக்கிறீர்கள். தேவாலயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியவில்லை. இதை கண்டிப்பதற்கு ஒருவரும் இல்லை. எல்லாருக்கும் பதவி. நான் திருச்சபை செக்ரட்டரி, நான் மூப்பர், நான் கண்காணி, நான் செயலாளர், நான் பொருளாளர், கணக்கு. ஏன்னா அப்பதான் வட்டிக்கு கொடுக்க முடியும், காணிக்க பணத்தை எடுத்து கள்ள நோட்டு மாற்ற முடியும், அப்பதான் மதுபானம் அருந்த முடியும், தனியா வியாபாரம் செய்ய முடியும். காணிக்க பணத்துல பதவி போயிட்டுனா, பொருளாளர் பதவி போயிட்டுனா பின்ன வியாபாரம் படுத்துறோம், வியாபாரத்தை மூடிக்கிட்டு விட்டுவிட்டு போயிடுவான். எதுக்காக வர்றீங்க கோயிலுக்கு? தேவனை ஆராதிக்கிறோம் என்கிற போரையில் புத்தாடைகளை கட்டிக்கொண்டு துள்ளிக் கொண்டு வருகிறீர்கள் ஆலயத்திற்கு. நாங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம். மற்றவர்கள் பார்ப்பதற்காகவா? பணம் சம்பாதிக்கவா? பதவி, பட்டம், பதவி, அந்தஸ்துகளுக்காக வருகிறீர்கள். கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காக வரவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இவைகளை வெறுக்கிறார். கிறிஸ்து இல்லாத இடங்களில் பிசாசு நிலை கொண்டுவான். அசுத்த ஆவிகள், அக்கிரமத்தின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள், பொய்யின் ஆவிகள் நிலை கொண்டிருக்கிறது இன்றைய திருச்சபைகளிலே. ஏன்னா நல்லவன் ஒருத்தனையும் இல்லை, நல்லவன் ஒருத்தனையும் சர்ச்சைக்கு வரமாட்டாங்க, ஆலயங்களுக்கு வரமாட்டான். ஏன்னா நடக்கிற அட்டூழியம் அது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதை கை கொள்ளுகிறவர்கள், பேசுறவங்க இல்ல. எதுக்கெடுத்தாலும் சங்கீதம் 1ஆம் வசனம் என்று சொல்லுகிறவன் அல்ல, அந்த வார்த்தைகளின்படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். எனக்கு கணப்படம் இல்லைன்னு தெரியாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் உங்களை சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ ஆலயத்தில் போய் தான் தியானமாயிருக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீ இருக்கிற இடத்திலேயே, நீ வேலை செய்கிற இடத்திலேயே நீ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆலயத்தில் போய் 24 மணி நேரமும் ஒப்பாரி வச்சு கைகளை உயர்த்தி கைகளை விரிச்சு ஜெபம் பண்றவன் எல்லாம் பாக்கியவான் அல்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனை. இன்றைய திருச்சபைகளின் போதகர்கள் துன்மார்க்கர்களாய், குடிகாரர்களாய், வேசிக்கள்ளர்களாய், காணிக்கை திருடர்களாய், காணிக்கை கொள்ளையர்களாய் இருக்கிறார்கள். நல்லவர் இல்லை. நல்லவன் இருந்தா திருச்சபையில இருக்க விட மாட்டான். நீங்க அந்த திருச்சபையில் அவனை இருக்க விட மாட்டீங்க. அவன் பேர்ல பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவனை கோர்ட்டுக்கு இழுத்து அவனை எனக்கு வேலை இல்லாம பண்ணுவீங்க. இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்கு தெரிந்த சில சபைகளில் இருக்கிற செயலாளர்கள் திருச்சபை குடும்பங்களின் பெண்களை 4 பேர் 5 பேரை பாட்டிகளா வச்சிருக்காங்க. இது போதகர்களுக்கு தெரியாதா? நீ திருச்சபையில போதகர்கள் நின்று இப்படிப்பட்ட வேசிக்கள்ளர்களை, குடிகாரர்களை மேடையில் நின்று பரிசுத்தவான்கள் ஆலயத்துக்காக இரவும் பகலும் மண் விட்டுறாங்கன்னு சொல்ற. நீ எல்லாம் போதகனா? நீ தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாயா? தேவனுடைய வார்த்தைகளை படித்திருக்கிறாயா? கதை பேசுறவன் நீ. அங்கிக்காகத்தான் உனக்கெல்லாம் மரியாதை தரணும், அவ்வளவுதான். நீ போட்டிருக்கு அந்த வெள்ளை அங்கி, அதுக்காகத்தான் உன்னை போதகர்களாக மதிக்கிறோமே தவிர, நீங்கள் பொய்யர்கள், திருடர்கள், வேசிப்பிள்ளைகள், மதுபான பிரியர்கள், அந்தஸ்து பதவிகளுக்காக எதை செய்யவும் நீங்கள் தயங்காதவர்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை, உங்கள் திருச்சபைக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் துன்மார்க்கர்களாய் இருந்து கொண்டு திருச்சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறீர்கள். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் திருச்சபையில் ஒருவனாவது பரிசுத்தவான், என்னிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லத்தக்கவன் எவனாவது இருக்கிறியா? எந்த ஊழியக்காரனாவது? அதான் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாதுன்னு அந்த வசனம் சொல்லுது. வழியிலே நிற்கக்கூடாது. அவன் போகிற வழியிலே அவனை பார்த்து அல்லேலியா சோத்திரம் பாஸ்டர் என்று சொல்லக்கூடாது. அவன் துன்மார்க்கன், அவன் பாவி. அவன் நடிக்கிறான். பரிசுத்தவானை போல, நீதிமானை போல நடிக்கிறார்கள். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், போதகர்கள் உட்பட, திருச்சபை தலைவர்கள், கண்காணிகள் உட்பட, திருச்சபை அங்கத்தினர்கள் பரிசுத்தவான்கள் போல நடிக்கிறவர்கள் அனைவரும் மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். என் தேவனையே கேவலப்படுத்துகிறார்கள், தேவனையே நிந்திக்கிறார்கள் தங்கள் செயல்களினால், வாழ்க்கை முறைகளினால். எங்கெங்க பரிசுத்தம் இருக்கு? போதா குறைக்கு கோர்ட்டுக்கு போறீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள், உங்கள் சபைகளில், உங்கள் ஆலயங்களில் ஒருவருக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை வந்தா அந்த திருச்சபையில் இருக்க ரொம்ப எளியவனிடத்திலே நியாயத்தை பேச வேண்டும். பணக்காரன் இடத்துல போகக்கூடாது. திருச்சபை போதகர் இடத்துல போகக்கூடாது நியாயம் கேட்கறதுக்கு. திருச்சபை கண்காணிகள், மூப்பர்கள் இடத்திலே நியாயம் கேட்க போகக்கூடாது. அந்த திருச்சபையில் இருக்கிற மிகவும் ஏழையான ஒருவனிடத்திலே நியாயத்தை, அந்த உங்கள் வழக்கு விசாரணையை அந்த ஏழைகளிடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு நியாயம் சொல்ல வேண்டும். எங்கேயாவது நடக்குது? நீங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போறீங்க. எது பணம்? காணிக்கை பணம் தான் கோர்ட்டுக்கு செலவிடுற, வக்கீலுக்கு கொடுக்கிற. உங்கள் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு பொம்பளை பொறுக்கிகளுக்கு பொம்பளை சப்ளை பண்றீங்க, மதுபானம் சப்ளை பண்றீங்க, அவனுக்கு போக்குவரத்துக்கு பணம் கொடுக்கறீங்க, வக்கீலுக்கு பணம் கொடுக்கறீங்க. எல்லாம் பணம் தானே, காணிக்கை பணம். ஏன் நீங்க திருடி சம்பாதித்து, கொள்ளையடித்து, ஏமாற்றி, அபகரித்து, ஆக்கிரமித்து, கைக்கூலி வாங்கி, கைக்கூலி கொடுத்து, கைக்கூலி வாங்கி நீங்கள் லஞ்சம் பணம் சம்பாதித்து காணிக்கை வைக்கிறீர்கள். இந்த பணம் லஞ்சமாகத்தான் போகும். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு இந்த பணம் பயன்படாது. பயன்படுதா எங்கேயாவது? இல்ல. கர்த்தருக்கு காணிக்கை வாங்கி கோர்ட்டுக்கும் கைக்கூலிக்கும் நியாயத்தை புரட்டி நீதியை விலைக்கு வாங்குவதற்கு பெட்டி பெட்டியா, லட்ச லட்சமா, கோடி கோடியா பணம் கொடுக்கிற. இதுதான் ஐயா எல்லா திருச்சபையிலும் நடக்குது. திருச்சபைகளில் கோர்ட்ல கேஸ் இல்லாத எந்த கோர்ட்டாவது இருக்கா? எந்த திருச்சபையாவது இருக்கா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கிறீர்கள், பாவிகளுடைய வழியில் நிற்கிறீர்கள், அவர்களோடு கைகோர்த்து திரிகிறீர்கள், அவருடைய சகல பாவங்களுக்கும் நீங்கள் உடந்தைகளாய் இருக்கிறீர்கள், அவைகளை கைதட்டி ரசிக்கிறீர்கள், அவைகளிலே நீங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள்.
பரியாசக்காரர்களிடத்தில் உட்காராமலும் நீங்கள் பரியாசக்காரரோடு தான் நடக்கிறீர்கள், நீங்களும் மற்றவர்களை பரியாசம் பண்ணுகிறீர்கள். இல்லைன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடு. புற உலகிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா மதங்களிலும். நான் அவங்கள சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்டும் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்களை சொல்லலாம், நானும் கிறிஸ்தவன். அதனால் சொல்லுகிறேன், நீங்கள் மனம் பொருந்தி, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. 15ஆம் வசனம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், அதாவது 2 கைகளையும் இப்படி விரிச்சு ஜெபம் பண்றவங்க, அப்படி தூக்கி துள்ளி துள்ளி ஜெபம் பண்றவங்க, அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு துள்ளிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கைகளை விரித்தாலும், உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீ கையை விரிச்சு துள்ளினாலும் சரி, கையை உயர்த்தி துள்ளினாலும் சரி, அங்க நீர் விட்டு கதறி ஜபிச்சாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். உங்கள் நீ கையை விரிச்சு ஜெபம் பண்ணாலும் சரி, கையை தூக்கி ஜெபம் பண்ணாலும் சரி, துள்ளி துள்ளி அல்லேலூயா சோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணாலும் சரி, இந்த ஜெபங்களை அவர் கேட்க மாட்டார். உங்கள் முகத்தை அவர் திரும்பி பார்க்கவும் மாட்டார். என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவைகள் எனக்கு வருத்தமாய் நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், ஒப்பாரி வச்சு கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறது போல ஜெபம் பண்ணினாலும், அல்லேலூயா சோத்திரம் வான் உயர வானமுட்ட சத்தம் போட்டாலும், அவர் சொல்லுகிறார், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், மணி நேரங்கள் பல மணி நேரங்கள் நீ ஒப்பாரி வச்சு ஜபிச்சாலும், பிறருக்காக அழுவது போல் பாசாங்கு செய்தாலும், அவர் சொல்லுகிறார், நீண்ட ஜெபம் மிகுதியாய் நீண்ட ஜெபங்கள் பண்ணி செய்தாலும், அதிகம் அதிகமாய் ஜெபித்தாலும் கேளேன், காது கேட்காது, திருப்பிக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. எதனால் நிறைந்திருக்கிறது? குற்றமில்லாதவர்களை குற்றப்படுத்தி பொய்சாட்சி சொல்லி அவர்களை தண்டிப்பதற்கு, அவருடைய இரத்த பழியை சிந்துவதற்கு நீ காணிக்கை பணத்தை எடுத்து கொடுக்கிறாய். அதற்கு செலவிடுவதற்கு நீ காணிக்கை கொடுக்கிறாய். திருடுவதற்கு காணிக்கை கொடுக்கிறாய். காணிக்கை பணத்தில் விபச்சாரிகளை விலைக்கு வாங்கி சப்ளை பண்றதுக்கு நீ காணிக்கை கொடுக்கிறாய். மதுபானம் அருந்துகிறவர்களுக்கு மதுபானம் குடிக்கிறதுக்கு காணிக்கை பணம் கொடுக்கிறாய். இல்லையோ? பொய் சாட்சி சொல்ல காணிக்கை கொடுக்கிற, காணிக்கை பணத்தை எடுத்து செலவு செய்கிறாய். இதெல்லாம் நடக்கிறதுனால தான் சொல்றாரு, அங்கே தேவன் இல்லை, இந்த காணிக்கைகள் வீண் பண காணிக்கைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறார். நீ எதையாவது காணிக்கையாக தேவனுக்கு கொடுக்க நினைத்தால் அதை ஏழைகளுக்கு, அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் சரி, எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, திருச்சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தகுதி உள்ளவர்களா? பிச்சை இடுவதற்கு பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்றார்கள். சும்மா சொல்லல. இன்னைக்கு பிச்சைக்காரர்களே பணம் சம்பாதிக்கிறது தான் பிச்சை எடுக்கிறான். குடிகாரம் பிச்சை எடுத்து குடிக்கிறான். நீ அவனுக்கெல்லாம் ஏழைகள், அந்த அவனெல்லாம் ஏழைகள் லிஸ்ட்ல வைக்காத. ஏழைகள் என்றால் ஒன்றுமில்லாதவர்கள், தரித்திரர்கள், தகப்பனற்ற பிள்ளைகள், சொத்து வீடு கூடு எதுவும் இல்லாதவங்க. அவங்களுக்கு, அந்த ஏழைகளுக்கு சுயமாக வேலை செய்து சம்பாதித்து தங்கள் காரியங்களை, தங்கள் அன்றாட தேவைகளை சந்திக்க வசதி இல்லாதவைகளுக்கு அவர்கள் தான் ஏழைகள். அவர்களுக்கு அந்த ஏழைகளை கண்டுணர்ந்து நீ என்ன செய்யணும்? ஏழைக்கு இறங்கணும். அது தேவனுக்கு காணிக்கை அல்ல, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறாய். நீ ஏழைக்கு கொடுத்ததை கர்த்தருக்கு கடனாக ஏழைகளுக்கு, ஏழைகள் யார் என்று அறிந்து கொடுக்கணும். இங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? 10 சென்ட் 20 சென்ட் பூமி இருக்கிறவன் ஏழை லிஸ்ட்ல இருந்து மாசந்தோறும் 1000 ரூபாய் வாங்குறான். டயசிஸ்ல இருந்து வீடு வைக்கிறதுக்கு அவன் பல பேர்கிட்ட 10,000, 50,000, 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கான். வட்டிக்கு கொடுக்கிறான். அவனுக்கு அது தொழில். எனக்கு வீடு இல்லை குடில் இல்லைன்னு சொல்லி வட்டிக்கு கொடுக்கிறான். 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வட்டிக்கு கொடுத்தவன் இருக்கிறான். எங்க எனக்கு வீடு இல்லை சொத்து இல்லைன்னு சொல்லி டயசிஸ்ல இருந்தும் திருச்சபைகளில் இருந்தும் பெரிய பணக்காரர்களிடம் இருந்தும் பிச்சை எடுக்கிறாங்க. அவனுடைய மகன் 4 லட்சம் ரூபாய்க்கு, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 4 லட்சம் ரூபாய்க்கு பைக் வச்சிருக்கிறான். இதெல்லாம் எப்படி வருது பணம்? நான் ஏழை, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தங்க இடம் இல்லை, வீடு இல்லை என்று சொல்லி பணம் சம்பாதிக்கிறான். அவனுக்கு 25 சென்ட்டுக்கு மேல பூமி இருக்கு. நீ தெரிஞ்ச அவன் ஏழைன்னு கொடுக்குற, அவனுக்கு பணம் கொடுக்க டயசிஸுக்கு ரெக்கமெண்ட் பண்றதே நீங்களெல்லாம். ஏன்னா உனக்கு அதுல பங்கு இருக்கு. நீ ஏழைக்கு இறங்கவில்லை,
கர்த்தரின் பெயரால் ஏழை என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் இறங்கி பிச்சை எடுத்து நீ பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஏன் வீடு வைக்கல? உன் மகன் 4 லட்சம் ரூபாய்க்கு பைக் வச்சிருக்கானே, நீ உனக்கு ஏன் வீடு வைக்கல? உனக்கு அது தொழிலாகி விட்டது. அவர்கள் ஏழைகள் அல்ல. 1 சென்ட் பூமி கூட இல்லாதவனும் இருக்கிறான், பிச்சை எடுக்க மாட்டான். 1 சென்ட் பூமி இல்லாதவனும் குடிசையில வாழ்றவன் கூட என்ன செய்ய மாட்டான்? பிச்சை எடுக்க மாட்டான். யாரும் இலவசமாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏழைகள் இருக்கிறாங்க. உங்ககிட்ட ஏழைகள் என்ற பெயரிலே பணம் வாங்குகிற அத்தனை பேரும் திருடர்கள், குடிகாரர்கள், பணம் சம்பாதிக்கிறவர்கள், பிச்சை எடுக்கிறவர்கள். இவர்களுக்கு நீ காணிக்க கொடுக்க கூடாது, இவர்களுக்கு இறங்கக்கூடாது. அதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிட வேண்டும். காணிக்கை கொடுக்கிறதும் பரிசுத்தமான பாத்திரங்களிலே வசனங்கள் இருக்கிறது. மல்கியா 3ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது, படித்து பாருங்கள். சுத்தமான பாத்திரத்திலே காணிக்கை படைக்கிறது, கர்த்தருக்கு காணிக்கை படைக்கிறது போல உன் இருதயத்தை, உன் சகோதரர், நீ யாருக்கெல்லாம் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கிறாயோ அவர்களை நல்வழிப்படுத்தி, அவர்களை மனம் திரும்பி பாவங்களை விட்டு விலகச் செய்து நல்வழிப்படுத்தி, அவர்களை சுத்தமான பாத்திரங்களில் படைக்கிற கர்த்தருக்கு காணிக்கையாக படைக்கிற காணிக்கைகளை போல மனம் திரும்பி ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வருகிறார். நான் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஆத்மா மீட்கப்பட வேண்டும், நான் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தின்படியிலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று விரும்பி வருகிற ஆத்மாக்களை கர்த்தருக்கு சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கை படைக்கிறவர்களாக ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன். அது மாதிரி நீங்க செய்யணும். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களிலே அந்த வார்த்தைகள் இருக்கும். உங்கள் சகோதரரை சகோதரிகளை புலாரி வண்டிகளிலும், குதிரை வண்டிகளிலும், கழுதை வண்டிகளிலும், மாட்டு வண்டிகளிலும் ஏற்றி கர்த்தருக்கு, தூரத்தில் இருக்கிற கர்த்தருக்கு காணிக்கையாக சகோதரர் சகோதரிகளுடைய ஆத்மாக்களை கொண்டு வருவார்கள். நீ பணத்தை இல்லையா கேட்கிற? உன் ஆத்மாவை கொடு என்று என்றாலும் சொன்னாயா? அதுக்கு காணிக்கத்தா, இதுக்கு காணிக்கத்தா? நீங்கள் வியாபாரிகள், பணம் சம்பாதிக்கிற வியாபாரிகள், பணம் சம்பாதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் சத்தியவசனங்களையும் விற்று பணம் சம்பாதிக்கிறவர்கள் நீங்கள். அதற்காகத்தான் ஊழியத்துக்கு வந்தீங்க. நீங்களும் அப்படிதான், கொடுக்கிறவங்களும். வாங்குகிறவனுக்கு எப்படியோ கொடுக்கிறவனுக்கும் அப்படியே, விற்கிறவனுக்கு எப்படியோ வாங்குகிறவனுக்கும் அப்படியே, எஜமானுக்கு எப்படியோ ஊழியக்காரனுக்கும் அப்படியே, போதகனுக்கு எப்படியோ விசுவாசிக்கும் அப்படியே. போதகன் சொல்வதையெல்லாம் கேட்டு நீ அப்படியே கொண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா அவனை விட தண்டனை தீர்ப்பு அதிகமாக வாங்குகிறவன் நீ. கொடுக்கிறவன் தெரிஞ்சுதான் கொடுக்கிற. நன்றாக அதை புரிந்து கொள்ளுங்கள். சொல்லுகிறார், நான் இதுக்கு மேல அதை சொல்லல, அந்த வசனங்களை நீங்களே படியுங்க. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. தனக்கு அடுத்தவனை அழிப்பதற்காக நீ உபவாச ஜெபம் பண்ணி, உபவாசம் இருக்கிறவர்களுக்கு, உனக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு காணிக்க கொடுக்கிறான் இல்லையோ? வசனம் சொல்லுதுயா, துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கு நீங்கள் உபவாசம் இருக்கிறீர்கள். அப்படி உபவாசம் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள். எதுக்கு? உன் அயல் வீட்டுக்காரனை அழிக்கணும், உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிறவனை அழிக்கணும். அதான் அடுத்தவனுடைய பிற ஒரு ஆத்மாவை, தவறை சுட்டி காட்டுகிறவனுடைய ஆத்மாவை அழிக்க வேண்டும் என்று நீ நினைத்து துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கு உபவாசம் இருக்கிறவர்களோடு சேர்ந்து, துஷ்டர்களோடு, பாவிகளோடு, அக்கிரமக்காரர்களோடு சேர்ந்து நீ குத்தாட்டமிட்டு நீண்ட நேரம் ஜபித்தாலும் உன் ஜபங்கள் கேட்கப்படாது. நீ எதை அவனுக்கு எதிராக கேட்டு ஜபிக்கிறாயோ அது உன் உச்சந்தலையிலே, உன் சந்ததியிலே, உன் மடியிலே வந்து இறங்கும். அவனுக்கு அவர் அளிக்கும் பலன் வந்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அடிகளை. திருந்தல. எதுக்காக, எந்த காரணத்திற்காக இந்த தண்டனை தீர்ப்பு எனக்கு வந்தது, இந்த வியாதி எனக்கு வந்தது, இந்த நோய் எனக்கு வந்தது, இந்த மரணக்கட்டு, இந்த உபத்திரவங்கள் எனக்கு வந்ததுன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. தேவன் அவரவர் வாயின் வார்த்தைகளுக்கு, இருதய நினைவுகளுக்கு தக்க தண்டனையை அவரவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். முடிவிலே அவரவர் தங்கள் அக்கிரமத்தின் அளவை பூர்த்தியாக நிறைவு செய்கிற போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்குங்க, 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 21, 22ஆம் அதிகாரங்கள்ல இருக்கு. அவரவர் தங்கள் அக்கிரமத்தின் அளவை பூர்த்தியாக நிறைவு செய்கிற பொழுது அவரவருக்கு தீர்மானிக்கப்பட்ட அழிவு அவர்கள் உச்சம் தலையிலே வந்திறங்கும். அழிவு, சங்காரம். ஏன் செத்தான், எப்படி செத்தான்னு தெரியாது. புரிந்து கொள்ளுங்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், உனக்கிட்ட நீதி இருந்தால் வழக்காடுவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். உங்கள் கைகள் இரத்த பழிகளினால், இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது. எந்த இரத்த பழி? உன் குடும்பத்தில் இருக்கிற சகோதரனையே நீ அழிக்கிறதுக்கு மந்திரவாதம் செய்திருப்பாய், குத்தியிருந்து ஜபித்திருப்பாய், உபவாச ஜபம், கூலிக்கு ஜபிக்கிறதுக்கு கூலி கொடுத்து, காணிக்கை கொடுத்து கூலிக்கு ஜபிக்கிறவனை கொண்டு வந்திருப்பாய். அந்த இரத்த பழி எல்லாம் உங்கள் கைகளில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தில் வழக்காடுவோம் வாருங்கள். உனக்கிட்ட நீதி இருந்தா, உண்மை இருந்தா தேவனிடத்தில் வழக்காடு என்று அழைக்கிறார். உனக்கு தைரியம் இருந்தப்போ. கிறிஸ்துவுக்குள் அருமையானவரே, வேஷம் போடாதே, மக்களை ஏமாற்றாதே, உன்னை நீ ஏமாற்றி உன்னை மரண குணிக்கில் தள்ளிக்கொண்டு உன்னை போல நான் 1000 பேரை என்னோட சேர்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு நிக்காத. நீ போறதுல தப்பு இல்லை. மனம் திரும்பாத பாவி, தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிறவன், நீ போகிறதுல தப்பு இல்லை. மற்றவர்களையும் உன்னோடு இழுத்துக் கொண்டு போகாதே, மற்றவருடைய அழிவுக்கு நீ காரணமாகாதே. நான் யோக்கியன், நான் பரிசுத்தவான், நீதிமான் என்று சொல்லிக் கொண்டு மற்றவர்களை அழிப்பதற்கோ பிறருக்கு விரோதமாய் தூது சொல்வதற்கோ உன்னை நீ ஒப்புக் கொடுக்காதே. மனம் திரும்பு, அதை விட்டு பாவங்களை விட்டு விலகு. அவரது 19ஆம் வசனம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இவைகளை எல்லாம் உங்கள் இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள், செயல்கள், நடத்தைகள், வாயின் வார்த்தைகள், பார்வைகள், அதை எல்லாத்தையும் யோசித்தீங்க. இதயத்தில் என்னென்ன தீய நினைவுகளை நினைக்கிறாய், யாரை கெடுத்து யாருக்கு சொல்லுகிறாய், யாரை கெடுப்பதற்கு கெடுக்கிறவனுக்கு கூலிக்கு ஆட்களை பொருத்திக் கொள்ளுகிறாய், அவர்களுக்கு துணை நிற்கிறாய், அவர்களோடு கைகோர்த்து தெரிகிறாய், இதெல்லாம் நினைச்சுக்குங்க. அந்த முந்தின வசனங்களை, அதாவது 1 ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் 17ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை படியுங்கள். இதெல்லாம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள், ஏசாயாவின் வார்த்தைகள் அல்ல. இது தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி மனம் பொருந்தி இவைகளை கேட்டு இவைகளை சிந்தித்து இந்த பாவ அக்கிரமங்களை விட்டு விலகி, அவைகளை விட்டுவிட்டு விலகி மனம் பொருந்தி உன் ஆத்துமாவுக்காக, உன் சந்ததிக்காக, உன் வருங்கால சந்ததிக்காகத்தான் இந்த அட்டூழியத்தை எல்லாம் செய்கிற, அந்த சந்ததிகளுக்காக நீ மனம் வருந்தி மனம் திரும்பி எல்லாத்தையும் விட்டு விலக அறிக்கை செய். தேவ சமூகத்தில் அழுது புரண்டு ஒப்பாரி வைத்து ஜெபி. உன்னை மறைக்காத, ஜெபித்து மனம் திரும்பு. அந்த பாவங்கள் இனி உன்னிடத்திலே தொடரக்கூடாது, உன் இதயத்திலே அந்த சிந்தனை வரக்கூடாது. அவைகளை விட்டு விலகு, மனம் பொருந்தி தேவனோடு கர்த்தரோடு மனம் பொருந்து, கர்த்தரோடு ஒன்றித்து, ஐயா நான் இனி, ஆண்டவரே நான் இனி எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் பிறருக்கு விரோதமாய் சிந்திக்க மாட்டேன், பிறரை குறித்து மற்றவர்களிடத்திலே சொல்ல மாட்டேன், பிறருக்கு விரோதமாய் எந்த தீய செயலும் செய்ய மாட்டேன், மதுபானம் வருந்த பணம் கொடுக்க மாட்டேன், காணிக்கை பணத்தையும் கொடுக்க மாட்டேன், சொந்த பணத்தையும் கொடுக்க மாட்டேன், ஏழை யார் என்று இன்னார் ஏழை என்று அறியாமல் உதவி செய்ய மாட்டேன், பணம் சம்பாதிக்கிற பிச்சைக்காரனுக்கும் கொடுக்க மாட்டேன், தேவாலய காணிக்கைகளை திருட மாட்டேன், அதை வட்டிக்கு கொடுக்க மாட்டேன், அதை வைத்து சொந்த வியாபாரம் பண்ண மாட்டேன், பொய் சாட்சி சொல்ல மாட்டேன், கோள் மூட்ட மாட்டேன் என்கிற அனைத்து காரியங்களையும் அடுத்தவனை குத்துறதுக்கு, அடுத்தவனை அழிக்கிறதுக்காக காணிக்கை கொடுத்து கூலியாக காணிக்கை கொடுத்து கைக்கூலி கொடுத்து ஜபிப்பதற்கு உபவாசம் இருந்து ஜபிக்க யாரையும் கொண்டு வரமாட்டேன், அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று மனம் பொருந்தி அதை எல்லாத்தையும் விட்டு விலகு, மனம் திரும்பு, தேவனோடு மனம் பொருந்து. தேவனோடு, அவர் நீதிமான், அவர் பரிசுத்தர். நீ பரிசுத்தமானாக இருந்தா மட்டும்தான் அவரோட மனம் பொருந்த முடியும். மனம் பொருந்தி இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீ இருக்கிற பகுதி, உனக்கு இருக்கிற விளைநிலங்கள், உனக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளில் வருகிற நன்மையை புசிப்பாய். நீ இருக்கிற வாழுகின்ற அந்த தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இந்த பூமியின் நன்மைகளை நீ புசிப்பாய். 20ஆம் வசனம், செய்தியை முடிக்க போற.
மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில். இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா, நாங்க இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறோம். இதுவரை எப்படி வாழ்ந்தோமோ அப்படியே வாழ்ந்து கொள்கிறோம். இதுதான் எங்களுக்கு வசதியாக இருக்கிறது. பொய் சொல்றது, அடுத்தவனை பத்தி மற்றவனுக்கு கோல் மூட்டுறது, இல்லாததெல்லாம் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி கொடுக்கிறது, கூட இருந்து குழி பறிக்கிறது, காட்டி கொடுக்கிறது, அவன் திருடுறதுல பங்கு வாங்குறது, அவன் கொள்ளையடிக்கிறதுல பங்கு வாங்குறது, அவனுக்கு மதுபானம் குடிக்க பணம் கொடுக்கிறது, அவனுக்கு மதுபானமும் இறைச்சியும் வாங்கி கொடுத்து அவனை போய் 4 கெட்ட வார்த்தை பேசிட்டு வா, அவனுக்கு 2 அடியை கொடுத்துட்டு வா அப்படின்னு தூண்டி விடுறது. இதெல்லாம் செய்வீங்க. நாங்க இதுதான் எங்களுக்கு வசதியாக இருக்கிறது, இதுதான் எங்களுக்கு மன விருப்பமாக இருக்கிறது. நாங்கள் அடுத்தவர் சொத்தை, கோவில் சொத்தை, காணிக்கை பணத்தை, ஆலய சொத்துக்களை திருடி அபகரித்து கொள்ளையடித்து எங்களுடையதாக்கி எங்களுக்கு துணை நிற்கிறவர்களுக்கும் பங்கு கொடுப்பதுதான் எங்களுக்கு ஆனந்த பாக்கியமாக இருக்கிறது. இதுதான் எங்களுக்கு வசதியாக இருக்கிறது என்று எண்ணி அதை தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவ வசன ஆலோசனைகளுக்கும் சத்திய வசனங்களுக்கும் நீங்கள் எதிர்த்து நிற்பீர்களாயில், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இந்த ஆண்டு அதுதான் ஐயா நடக்க போகுது. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, இதுக்கு முன்ன நடக்கிறதும் அப்படித்தான், இனி நடக்க போகிறதும் அப்படித்தான். ஏன்னா அக்கிரமத்திற்கு முடிவு வரும் காலம் ஆரம்பித்து விட்டது. அவரவர் அக்கிரமத்திற்கான முடிவு வரும் காலம் ஆரம்பித்து விட்டது. அவருக்கு அவர் அளிக்கும் பலன் அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவனுக்கு தலையில, உச்சந்தலையில, அவனவன் மடியில, அவனவன் சந்ததிகளின் மேல, அவனவன் வீட்டின் கூரையிலே வந்து அவனவனுக்கு அவரவர் செய்த அக்கிரமத்தின் பலன் அவரவர் மடிகளிலே அளந்து கொட்டப்படும். நீ 1 பங்கு செய்தன்னா 4 மடங்கு வாங்குவாய், 4 மடங்கு பண்ணியிருக்கேன்னா நீ 7 மடங்காக திருப்பி வாங்குவாய், 100 மடங்காக, 1000 மடங்காக. அந்த கள்ளப்போதகர்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் உங்களை காணிக்கைகளுக்காக ஆசீர்வதிக்கிறார்களே, 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். அதான் 1000 மடங்கு தண்டனை தீர்ப்பு உன் மடியிலே, உன் உச்சந்தலையிலே. உன் யாருக்காக நீ சொத்து சேர்க்கிறாயோ, பணம் சேர்க்கிறாயோ, கொள்ளையடிக்கிறாயோ, கைக்கூலி கொடுத்து வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறாயோ, கைக்கூலி வாங்கி வேலை வாய்ப்புகளை கொடுக்கிறாயோ, இவர்களுக்கு எல்லாருக்கும் நீ சொல்றபடி 1000 மடங்கு தண்டனை தீர்ப்பு உன் மடியிலே, உன் சந்ததிகளின் மேல், உன் வீட்டின் மேல், உன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அது எப்படியும் இருக்கலாம். அது தேவனுடைய பட்டயம். தேவனுடைய வாயின் பட்டயம் என்றால் ஆங்கில வேதாகமம் ஸ்வார்டு, வாள் என்று சொல்லுகிறது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற அனைத்து சத்திய வேத வார்த்தைகளும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்களாய் இருக்கிறது. அதை யாரும் பிடிச்சு கையாள முடியாது. ஏன்னா இஷ்ட போல அதை கையாட முடியாது. ஏன்னா பிடிக்கிறதுக்கு இடமே இருக்காது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தை. அது வாயிலிருந்து, தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை, அதை கையில பிடிக்க முடியாது. அந்த பட்டயம் என்றால் என்ன, நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். யுத்தத்திலே பயன்படுத்துகிற வாள் அல்ல, ஒருவர் வெட்டுவதற்கு பயன்படுத்துகிற வாள் அல்ல, ஒருவரை ஒரு காளை மாட்டை அல்லது ஆட்டை பலியிடுகிறதற்கு அதன் கழுத்தை வெட்டுகிற வாள் அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். யுத்தத்தினால் அதுவும் பட்டயம்தான், பஞ்சம் அதுவும் பட்டயம்தான், நிலநடுக்கம் அதுவும் பட்டயம்தான், மலைச்சரிவுகள், நிலச்சரிவுகள் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, நிலச்சரிவுகளால் அநேகம் பேர், 1000 பேர் உயிரோடு புதைக்கப்படுவார்கள், வாரிக்கொள்ளப்படுவார்கள். அதுவும் பட்டயம்தான். கடல் புயல், சுனாமி போன்ற ஆழி பேரலைகளினால் லட்சக்கணக்கான பேர் வாரிக்கொள்ள உயிரோடு புதைக்கப்படுவார்கள். பூமி பிளந்து உயிரோடு பலரை, பல குடும்பங்களை வாரிக்கொள்ளும், உயிரோடு விழுங்கிக் கொள்ளும். தேடினா கிடைக்காது. அதுவும் பட்டயம்தான். மின்னல், இடி முழக்கம், இடி உழந்தும் நிறைய பேர் சாகுறாங்க, மின்னல் வெட்டியும் நிறைய பேர் சாகுறாங்க. அதுவும் பட்டயம்தான். கடல் புயல், பெருங்காற்று, சூறாவளி, மலைகள் மரங்கள் எல்லாம் தவிடுபடியாகிறது. அதுவும் பட்டயம்தான். பெருமழை, பெருவெள்ளம், அதுவும் பட்டயம்தான். கொள்ளை நோய்கள், அதுவும் பட்டயம்தான். எந்த வழியிலும் வரலாம் தேவனுடைய தண்டனை தீர்ப்பு. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு தப்ப வேண்டும் என்றால் நீங்கள் மனம் பொருந்தி, இந்த வார்த்தைகளுக்கு மனம் பொருந்தி, சத்திய வேத வசனங்களுக்கு செவி கொடுத்து அவைகளை கேட்டு உன் மனதிலே கிரகித்து உட்கொண்டு அவைகளை உன் இருதயத்திலே எழுதி கொண்டு நீ அவைகளின்படி மனம் திரும்பி தீய வழிகளை விட்டு விலகி மனம் திரும்பி தேவ சமூகத்திலே உன்னை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து தேவனோடு, கிறிஸ்துவோடு, கர்த்தரோடு மனம் பொருந்தி அவரோடு ஒப்புரவாகி நீ நல்வழிப்பட வேண்டும். இல்லையேல், அப்படி என்றால் இந்த பாவ சாபங்கள், தண்டனை தீர்ப்புகள் உன்னை விட்டு விலக்கப்படும். நியாய தீர்ப்புகளை மாற்றுகிறவர் தேவன்.
அதை புரிந்து கொள்ளுங்கள். நியாய தீர்ப்புகளை மாற்றுகிறவர் தேவன். அந்த சீரியா நினிவே பட்டணத்துக்கு யோனாவை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னார். 40 நாட்களுக்குள் அந்த நினிவே பட்டணம் சுவரிலே நீர் விடுகிற ஒரு நாய் கூட உயிரோடு இராதபடி நினிவே பட்டணத்தின் அரசன் முதல் குடிமக்கள் வரை மிருக ஜீவன்கள் வரை எல்லாம் அழிக்கப்படும் 40 நாட்களுக்குள். அந்த நினிவே பட்டணத்தின் நீசர்களாயிருந்த கொடூர மக்களாயிருந்த அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ராஜா உட்பட ஆடு மாடுகள் கூட தண்ணீர் குடிக்கவில்லை. மிருக ஜீவன்கள் வரை நாவை அசைக்கவில்லை. எல்லாரும் ரட்டுடுத்தி சாம்பலிலே புரண்டார்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தார்கள். தேவன் அவர்களை 40 நாட்களுக்குள் அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்களை அழிக்கவில்லை. காரணம், ராஜா உட்பட மிருக ஜீவன்கள் வர தண்ணீர் வரைக்கும் குடிக்காமல் நீங்களும் உபவாசம் இருக்கிறீங்க. காலையில வயர் முட்டை தின்னுட்டு வந்து 1 மணி வரைக்கும் உபவாசம். எதுக்கு? காணிக்கையா, வேற ஒண்ணுக்கும் இல்லை. அல்லது அடுத்தவனை அழிக்கிறதுக்காக அந்த உபவாசத்துல காணிக்கை கொடுத்து வர்ற எல்லாம் பணம் தான். அதான் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கு உபவாசம் இருக்கிறீர்கள், அதற்கு கைக்கூலியாக காணிக்கை கொடுக்கிறீர்கள். இவைகளை எல்லாம் விட்டு திரும்புங்கள். நினிவே பட்டணத்து ராஜாவை போல, அவனுடைய மக்களை போல, அந்த பட்டணத்தின் மிருகஜீவன்களைப் போல மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நியாய தீர்ப்புகள் மாற்றப்படும். இல்லையேல் சொல்லுகிறார், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். பட்டயம்னா என்னெல்லான்னு நான் சொன்னேன். பட்டயம்னா வெறும் வாளும் வெட்டுக்கத்தியும் அல்ல. மின்னல், இடி முழக்கம், பெருங்காற்று, கல்மழை, அக்கினி, பெரும் கடல் புயல், பெரும்புயல், பெருங்காற்று, சூறாவளி, சுனாமி, ஆழிப்பேரலைகள், பெருமழை, பெருவெள்ளம், நிலநடுக்கம், பூமி எதிர்ச்சி, மலைச்சரிவு, மலைகள் நிலச்சரிவுகள், பூமி வெடிப்பு, இதெல்லாம் கொள்ளை நோய்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள். இப்படிப்பட்ட பலவிதமான நோய்கள், ஒரு கொள்ளை நோய் அல்ல, பலவிதமான நூற்றுக்கணக்கான நோய்கள் ஒன்றோடு சேர்ந்து வரும். புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கிற வியாதிகள் மட்டுமல்ல, கேன்சர், டியூமர், எய்ட்ஸ், இது மட்டுமல்ல, கிட்னி டேமேஜ், கிட்னி ஸ்டோன், லிவர் ஸ்டோன், ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இது மட்டுமல்லங்க, இழுப்பு, வீசிங், இது மாதிரி நோய்கள் மட்டுமல்ல, டயரியா, டிசென்ட்ரி, இது என்னது டயபெட்டிஸ், இது மட்டுமில்ல, இதுகள் எல்லாம் கொள்ளை நோய்கள் தான். ஏன் ஒன்றும் குணமாக்க முடியல? அனைத்து பல நூற்றுக்கணக்கான கொள்ளை நோய்கள் சேர்ந்து வரும். இதெல்லாம் தேவனுடைய பட்டயம், தேவனுடைய தண்டனை தீர்ப்பு. இவைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டாம், மனம் பொருந்தி செவி கொடுக்கவும் வேண்டாம், நீங்கள் திருந்தவும் வேண்டாம், பிறரை திருத்தவும் வேண்டாம். அவர் சொல்லுகிறார், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அதாவது பட்சிக்கப்படுவீர்கள், சங்கரிக்கப்படுவீர்கள். பட்சிக்கப்படுவீர்கள்னா அக்கினின்னா சுட்டரிச்சு சாம்பலாகும். அக்னியில விழுந்தவனும் தப்பி கரையாற முடியாது. பட்டயம்னா வெட்டி கொல்லும். யுத்தம்னாலும் கொல்லப்படுவீர்கள், அணுகுண்டுகள் வீசப்பட்டு. ஆனா இங்க எல்லாமே சம்பவிக்கும், எல்லாம் சேர்ந்து வரும். அதாவது செத்து மடிவீர்கள், அழிக்கப்படுவீர்கள், ஒன்றுமில்லாமல் சுடுகாடாக மாற்றப்படும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. வசனம் போடுன்னா 1-2 தான் இருக்கு பாருங்க. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. மனுஷன் சொல்லல, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லல, நான் சொல்லல, கர்த்தருடைய வாய் தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வாயின் வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயங்கள். ஆளும் முகம் எல்லாம் பார்க்காதுங்க, பட்சபாதம் இல்லாதது, அது பாரபட்சம் பார்க்காது. ஆளு இவன் எனக்கு காணிக்க தந்தவன், இவன் எனக்காக கையை உயர்த்தி கையை விரிச்சு ஜெபம் பண்ணவன், இவன் ரோட்டு நடுவே கிறிஸ்து பிறப்பு பாடல் பவனி நடத்தி பிச்சை எடுத்தவன், காணிக்க வாங்கினவன் அப்படின்னு எல்லாம் பார்க்காது. இவன் இத்தனை ஆண்டு எனக்காக ஊழியம் செய்தவன், இத்தனை லட்சம் மக்களுக்கு ஊழியம் செய்தவன் அப்படின்னு எல்லாம் பார்க்காது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். யாரையும், எவன் அக்கிரமக்காரனோ, எவன் துன்மார்க்கனோ, எவன் பரியாசக்காரனோ,
எவன் காணிக்கை திருடனோ, எவன் கர்த்தருடைய நாமத்தை விற்று பணம் சம்பாதித்தவனோ, கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஆதாய தொழிலாக, வியாபார தொழிலாக, காணிக்கை சம்பாதிப்பதற்காக, சம்பளத்துக்காக வேலை செய்தவனோ யாரெல்லாம் பார்க்காது, எவனையும் விட்டு வைக்காது, என்னையும் விட்டு வைக்காது. என்கிட்ட இருக்கிற அக்கிரமம், பொய்கள், நான் பேசின இந்த வார்த்தைகளில் ஏதாயிலும் பொய், வேதத்துக்கு சம்பந்தம் இல்லாததை சொல்லியிருந்தால் அது எனக்கும் அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்னையும் அறுக்கும், என்னையும் வெட்டும், என்னையும் சங்கரிக்கும், என்னையும் முகம் பார்க்காது. அதை புரிந்து கொள்ளுங்கள். செவி கொடுத்து பாவ அக்கிரமங்களை விட்டு, தீய வழிகளை விட்டு, பொய்யின் வழிகளை விட்டு, பணம் சம்பாதிக்கிற வழிகளை விட்டு, தீய வழிகளை விட்டு, பிறரை கெடுக்கிற வழிகளை விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே வந்து அவரோடு ஒப்புரவாகி அவரோடு நல்மனம் பொருந்தவில்லை என்றால் இவைகளில் சொல்லப்பட்ட அனைத்தும் அனைவருக்கும் வந்து சேரும். அந்த காலம் இது. இந்த ஆண்டு இவைகளைத்தான் சந்திப்பீர்கள். மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் விட்டு விலகினீர்கள் என்றால் தேசத்தின் நன்மையை, உங்கள் குடியிருப்பு நிலங்களின் நன்மையை, இந்த பூமியின் விளைச்சலின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீர்கள். இல்லை என்றால் சங்கரிக்கப்படுவீர்கள். தண்டனை தீர்ப்பு அவரவர் கிரியைகளுக்கு தக்க தண்டனை 100 1000 மடங்கு அவரவர் மடிகளிலே வந்தரன் என்பதை கூறி இன்றைய செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு செய்தியோடு இந்த வாரத்திலே ஒரு நாள் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புங்கள், தீய வழிகளை விட்டு திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் மனம் பொருந்துங்கள், அவர் உங்களை மீட்டு ரட்சிப்பார். இல்லையே அழிவு நிச்சயம் என்பதிலே சந்தேகமில்லை. இன்றோ நாளையோ வரும்னு நான் சொல்லலாம். அவரவருக்கான அக்கிரமத்தின் முடிவு, அக்கிரமத்தின் அளவு பூர்த்தி செய்யப்படுகிற போது அவரவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை தீர்ப்பாகிய அழிவு அவரவர் சொந்தலைகளிலே, அவரவர் சந்ததிகளிடத்தில், அவரவர் மடிகளிலே அளந்து கொட்டப்படும். அது சர்வ நிச்சயம். ஆமென்.